எல்லோருக்கும் காரு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், கனவு இருக்கும், அண்ட் ஒரு ஏக்கமும் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அது ஒரு ஃப்ரைடாக தோணும். தன்னோட ஃபேமிலியோட சொந்த காரில் போகணுங்கிற ஆசை இருக்கும். இந்த ஆசையெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். கண்டிப்பாக நீங்களும் காரு வாங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த சிந்திக்கணும். எந்த கார் வாங்கணும், எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கணும், முக்கியமாக நம்மக்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு கணக்கு பண்ணணும். காரு வாங்கிறது என்பது ஒரு எமோஷனல் டிசிஷனாக இருக்கக்கூடாது. அதை ஒரு கணக்கு போட்டு திட்டமிட்டு வாங்கக்கூடிய சிறந்த டிசிஷனாக இருக்கணும். சில பேர் கார் வாங்கியதற்கு அப்புறமா என்னுடைய பணம் போயிடுச்சு, எனக்கு நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. கார் வாங்கும்போது மொத்தமாக கேஷ் கொடுத்து வாங்கலாமா, இல்லை இஎம்ஐயில் எடுக்கலாமா, அதாவது லோன் பிளானில் எடுக்கலாமா? கார் என்பது ஒரு விதமான அசட். இந்த அசட் நாட்கள் போக போக அதனுடைய வேல்யூ தன்மையை, அதாவது அந்த அசட் தன்மையை இழந்து வரும். ஏன்னா கார் என்பது ஒரு டிப்ரிசியேட்டிங் அசட். நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அப்ரிசியேட்டிங் அசட் அண்ட் டிப்ரிசியேட்டிங் அசட் அப்படின்னா என்ன? தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் என்பது ஒரு அப்ரிசியேட்டிங் அசட். நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து தங்கம் வாங்கினால் அது இன்னும் 2 வருடம் கழித்து அது 12 லட்சமோ அல்லது 13 லட்சமோ அந்த மாதிரி அதோட தொகை வந்து நிற்கும். கார் என்பது டிப்ரிசியேட்டிங் அசட். இன்னைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு பிறகு 7 லட்ச ரூபா இல்லை 8 லட்ச ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ அதே காரு 5 வருடங்களுக்கு பிறகு காரோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா 3லிருந்து 4 லட்சம் மட்டுமே வரும். நாட்கள் போக போக அதோட அசட்டு தன்மையை இழந்து கொண்டே வரும். அதாவது மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கடன் வாங்கி கார் வாங்க போறீங்களான்னு கொஞ்சம் சிந்திங்க. அப்படி கார் வாங்குறதா இருந்தால் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன, எப்படி நீங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கார் லோன் கால்குலேட்டரு. நீங்கள் கார் வாங்குறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி அந்த காரோட விலையை கணக்கு பண்ணணும். நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9% போடுவாங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் லோன் கட்ட வேண்டிய வருஷம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 4 வருஷம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் அமௌண்ட் கட்ட வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 24,885 ரூபா மாதம் அப்படி கட்டுவீங்க இஎம்ஐ மூலமாக. மொத்தம் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 11,94,482 ரூபா வரும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,94,482 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. இதுவே நீங்கள் இந்த 4 வருஷம் கட்ட வேண்டியதை நீங்கள் 7 வருஷமாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட இஎம்ஐ தொகை வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் அதோட வட்டி தொகை வந்து அதிகமாக வரும். நீங்கள் 7 வருஷம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இஎம்ஐ தொகை வந்து 16,089 ரூபா வரும், ஆனால் வட்டி தொகை அதிகமாகும். அதே 10 லட்ச ரூபாய் காருக்கு வட்டி வந்து 3,51,483 ரூபா வரும். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,51,453 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை என்னால் இவ்வளவும் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் 8 வருஷம் சூஸ் பண்ணலாம். 10 வருஷம்லாம் போகாதீங்க. 10 வருஷம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். நீங்கள் 8 வருஷம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் பாருங்கள். மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகை வந்து 14,650 ரூபா வரும். பட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா 4,06,420 ரூபா கட்டுவீங்க. ஸோ மொத்தம் வந்து 14,06,420 ரூபா கட்டிங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வரும். இப்போ நான் ஒரு கிராஃப் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் தெரியுது பாருங்கள். பச்சை கலரில் உள்ளது 71%, அதாவது நீங்கள் வந்து கட்ட வேண்டிய பிரின்சிபல் அமௌண்ட் தொகை. அது அடுத்தது வந்து பாருங்கள் 28.9% போட்டிருப்பாருங்க, ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்கள். அது வந்து அதாவது 30% நெருக்கி வரும். நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி தொகை அந்த பர்சன்டேஜில் வரும். ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள், தொடக்கத்தில் இந்த சிவப்பு கலரில் உள்ளது இதுதான் உங்களோட பேலன்ஸ், கட்ட வேண்டிய அமௌண்ட் தொகை. ஸோ நீங்கள் வந்து 8 வருஷம் போகும்போது அப்படின்னா 8 வருஷம் முடிவில் நீங்கள் போய் அந்த அடியில் ஒரு கோடு தெரியுது பாருங்கள், அந்த கோடு போட்டிருக்கிற 0வை தொடுவீங்க. ஸோ பச்சை கலரில் உள்ளதெல்லாம் நீங்கள் கட்ட வேண்டிய உங்களோட அசல் தொகை, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி தொகை. இதில் நீங்கள் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டினீங்க அப்படின்னா இந்த கிராஃப் இன்னும் சீக்கிரமாக கீழே இறங்கி நீங்கள் உங்கள் லோனை முடிக்க வேண்டிய காலத்தை விட குறிப்பிட்ட ஓரிரு வருஷங்களுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20/4/10 ரூல்ஸ். அப்படி என்ன அந்த ரூல்ஸ் சொல்லுது அப்படின்னா, நீங்கள்
இல்லை புது கார் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 20% டவுன் பேமெண்ட் கொடுக்கணும். அதாவது அப்படின்னா 10 லட்ச ரூபா காருக்கு மினிமம் நீங்கள் 2 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களோட வட்டி அசல் தொகையிலேருந்து கம்மியாகும். அந்த அமௌண்ட் கம்மியாகும் போது அதாவது ஒரு ஒருத்தான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 20/4 அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் லோன் கட்ட வேண்டிய காலம். நார்மலாக 4 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது ஒருத்தான காலம். அதுக்கு தகுந்ததோ உங்கள் காரோட இந்த டிப்ரிசியேட்டிங் சொல்கிற அசட்டுக்கு ஈக்குவலான ஒரு வருஷம் சொன்னால் அந்த 4 வருஷம். ஸோ நீங்கள் அந்த 4 சூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10. இந்த 10 என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் சம்பளத்தில் 10% மோஸ்ட்லி இதுக்கு ஒதுக்கணும். காரோட இன்சூரன்ஸு, ஃபியூல் அதாவது பெட்ரோல் டீசல், அதுக்கு அப்புறம் வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு, இந்த செலவு எல்லாம் 10% தாண்டக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த 20/4/10 இந்த ரூல்ஸோட இந்த விதிமுறைகள். ஸோ நீங்கள் கார் வாங்குறதா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மு. ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டு சிவில் ஸ்கோர். நீங்கள் புது கார் வாங்கும்போது நீங்கள் கார் டீலர்ஷிப் உங்களோட பேன் கார்டு கேட்பாங்க. அதில் உங்களோட சிவில் ஸ்கோரை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் அவங்களால எவ்வளோ போட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதாவது உங்களோட சிவில் ஸ்கோரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. கூட் பர்சன்டேஜாக நல்ல ஒரு சிவில் ஸ்கோராக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு காரோட விலையிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து தொகை கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து சிவில் ஸ்கோராக முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிவில் ஸ்கோராக வச்சுக்கோங்க. அடுத்தது 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா 50/30/20 ரூல். இந்த ரூல் என்ன உங்களுக்கு சொல்ல வருது அப்படின்னா முதல்ல 50 பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 30/20 அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். 30 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலிடேயில் டூர் போகிறது, என்ஜாய் பண்ணுறது, சினிமா பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் அந்த 30%. அதாவது உங்கள் மாதம் சம்பாதிக்கிற காசில் ஸோ 30% நீங்கள் வந்து அதை செலவு பண்ணலாம். அடுத்த 20% என்னன்னா நீங்கள் வந்து அதாவது சேவிங்ஸு, நீங்கள் சேவிங்ஸ் அதாவது பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டு இல்லை ரிட்டையர்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டு சூஸ் பண்ணுறது தான் இந்த 20. இந்த 50ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மாத சம்பளத்தில், அதாவது நீங்கள் வந்து 30,000 ரூபா மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த காரோட லோன் பேமெண்ட், இஎம்ஐ பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து 15,000 தாண்டாமல் பார்த்துக்கணும். 50% தாண்டாமல் பார்த்துக்கணும். இயர்லி இன்கம் உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் 10 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த காரோட ஒரு வருஷத்துக்கான இஎம்ஐ கட்டுறதா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த 50 ரூல்ஸ் சொல்ல வருது. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதில் பாதி வந்து நீங்கள் காருக்குன்னு ஒதுக்கிக்கலாம். அந்த சம்பளம் நீங்கள் வாங்குறீங்களான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லை என்னால் அந்த சம்பளம் நான் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் காரும் வாங்கலாம். பட் நீங்கள் பழைய காரை வாங்கும்போது அது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். அதில் சில மிஸ்டேக் எல்லாம் இருக்கும். அதை உங்கள்கிட்ட மறைச்சி விற்றுருவாங்க. அதனால் நீங்கள் 100க்கு 100 அந்த காரை வெரிஃபை பண்ணி வாங்குங்க. பழைய கார் வாங்கும்போது இந்த கார் எவ்வளோ விலைக்கு போகும், அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அனைத்தும் எப்படி ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் புது காரே வாங்கலாம். நெக்ஸ்ட்டு 6வதாக பார்த்தீங்க அப்படின்னா 20 km/50 km ரூல். அதாவது நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸாக டெய்லி நீங்கள் 20 கிலோமீட்டருக்குள்ளே வேலைக்கு வர அதாவது உங்கள் டெய்லி பயணிக்கிற தூரம் வந்து 20 கிலோமீட்டருக்கு அந்த காரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் காரை சூஸ் பண்ணலாம். அதாவது நான் டெய்லியும் மோர் தென் 50 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீசல் காரை சூஸ் பண்ணுறது பெட்ரு. இன்றைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் அதிகம் வருது. ஸோ நீங்கள் வாங்கும்போது அடிஷ்னல் ஆப்ஷனாக இவியோட சேர்த்து வாங்குங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு சார்ஜ் போட்டு பண்ணுற கார் தான் அதிகம் வரும். நெக்ஸ்ட்டு 7வதாக பார்த்தீங்க அப்படின்னா டீலர்ஷிப். ஸோ டீலர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா டீலர்ஷிப்புமே எப்போவுமே பேங்கோட டையப் வச்சுருப்பாங்க. நீங்கள் கார் வாங்கும்போது சார் இந்த பேங்கில் லோன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அந்த பேங்கில் அவங்களோட ப்ரைவேட் பேங்கோ இல்லை பப்ளிக் செக்டர் பேங்கோ பர்டிகுலர் பேங்கில் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதில் கார் லோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் எந்த பேங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜரை போய் பார்த்து பேசுங்க. சார் நான் ஒரு கார் வாங்க போகிறேன் சார், எத்தனை % இன்ட்ரெஸ்ட், அப்புறம் லோன் கட்ட வேண்டிய காலம் எவ்வளோ சார் அப்படிங்கிறத எல்லாம் கேட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் டீலர்ஷிப் போனீங்க, அவங்க வந்து கொடுக்குற பேங்க் போனீங்கன்னா அந்த பேங்குக்கு அந்த டீலர்ஷிப்புக்கும் ஒரு லிங்க் இருக்கும். எப்படின்னா காரோட கமிஷன் 10% அப்படின்னா சார் எனக்கு நீங்கள் 8% கொடுத்தீங்கன்னா போதும் சார் அப்படின்னு இந்த டீலர்ஷிப் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்காங்க.
ஸோ மீதம் உள்ள அமௌண்ட் தொகையை உங்களுக்கு கமிஷனாக கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த டீலிங் வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டீலர்ஷிப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க, அதான் உங்களுக்கு பெட்ரு. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வச்சுருக்க அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அதுலேயே டேரெக்டாக லோன் ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்ககிட்ட கேஷ் இருந்துச்சுன்னா ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணாமல் மொத்தமாக கேஷாக கொடுத்து எடுங்க. அப்படி இல்லை என்கிட்ட மொத்தமாக கேஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 24/10 அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இஎம்ஐ மூலம் வாங்குறவரா நீங்கள் வேலைக்கு போகிறவரா இருந்தால் சற்று சிந்திங்க. சப்போஸ் திடீர்னு உங்கள் வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க, கொஞ்சம் சிந்திங்க. கார் வாங்குவது உங்கள் சந்தோஷத்துக்காக தான் வாங்குறீங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் மாதம் மாதம் வீட்டு வாடகை, மளிகை சாமான் அப்படி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி எந்த இஎம்ஐயும் கார் வாங்காதீங்க. ஏதாவது ஒரு இஎம்ஐ லோன் கட்டிட்டு இருந்தீங்க, அதை முடிச்சுட்டு அடுத்ததாக கார் வாங்க பிளான் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.